ஆராதனையில மகத்துவமுள்ள தேவ பிரசன்னம் நம் அனைவரையும் நிறைவாய் பலப்படுத்தும்படியாக உற்சாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜீவனுள்ள தேவனை சந்தோஷமாய் நாம் இருக்கும் இடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய மகத்துவமுள்ள பிரசன்னத்தினால நீர் எங்களை அலங்கரிப்பீராகன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு முழு மனதோடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து சந்தோஷமா எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி, உன்னதமானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமான தேவனை சந்தோஷத்தோடு முழு மனதோடு கர்த்தாவே உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த அதிகாலையில் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு ஆயத்தப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தருடைய வீடாகிய வாசஸ்தலத்தில் வந்து உம்முடைய முகத்தின் ஆண்டவரை பிரசன்னத்தை தேவன் உம்முடைய முகத்தை ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவு உம்முடைய நன்மை ஆண்டவரே எங்க மேல வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆண்டவரே இந்த காலை பொழுதுல உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே ஆராதனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆவியோடும் கருத்தோடும் பாடி தேவனை மகிமைப்படுத்த என் தேவன் அனுக்கிரகம் செய்யணும், அனுக்கிரகம் செய்யணும். தடைகளை கர்த்தர் மாற்றி விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய வீட்டில் வந்திருக்கிறாங்கப்பா. இன்னும் தடைப்பட்டவங்க உண்டு, எல்லா தடைகளையும் மாற்றி கொண்டு வாரும் இயேசுவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. அப்படியே கரம் உயர்த்தி உன்னதமானவரே உன்னதமானவரே. நீர்தானே உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுமா உன்னதமானவரே உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த
ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த சபை ஆராதனைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு உம்முடைய முகத்தை தரிசித்து சந்தோஷத்தோடு பரிசுத்தாவின் நிறைவினால மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு உம்முடைய ஆலய பிரகாரத்தில் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை எதிர்பார்ப்போடு எழுந்து ஆயத்தப்பட்டு உற்சாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன்னதமான தெய்வமே, உம்முடைய மகத்துவமுள்ள பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கிருபைக்குள் மறைத்து தேவ பிரசன்னத்தில் நாங்கள் பாடு ஆராதனை செய்ய ஆவியோடும் கருத்தோடும் பாடி தேவனை உயர்த்த உம்முடைய வார்த்தையின் சத்தத்தில் நாங்கள் பலன் கொள்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய ஆளுகையை அதிகமாய் எங்கள் மேல் ஊற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆலயத்தை மூடட்டும், பட்டணத்தை மூடட்டும். ஆண்டவரை கேட்கக்கூடிய வார்த்தைகள், வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை ஜனங்களை ஈர்க்கட்டும். இன்னும் வெகு திரளான ஆண்டவரை ஆத்துமாக்களை தொடர்ந்துள்ள நிமிடங்களில் ஆலயத்தில் கொண்டு வருவீராக. உம்முடைய பிரசன்னம் வார்த்தையாய் ஜனங்களை ஈர்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் உற்சாகத்தோடு பாடி துதித்து உயர்த்த கிருபை தாரும். வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. தொடர்ந்து உம்முடைய கருத்தங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை ஸ்தோத்திரம் புகழெல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் அப்படி உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சேர்ந்து நம்ம பாடல்களை பாடி உற்சாகத்தோடு நம்ம தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவனிடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் என்று சொல்லி ஒரு பழமையான பாடல் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஜீவனுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்து கலிகூற போகிறோம். எதிர்பார்ப்போடு ஒரு பாடலாய் பாடாமல் அந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லி, ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் எல்லா கனத்துக்கும் உரியவர் நீர்தானேன்னு சொல்லுகிற ஒரே வார்த்தையில் ஒரே வார்த்தையா நம்ம சொல்ல போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் மாறாதவர் சொல்லுவோம். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு. எல்லாரும் சொல்லுவோமா? பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
ராஜாதிராஜனா ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியிலாட்சி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியும். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியும். செல்வங்களை இயேசுவுக்காய் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியிலாட்சி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியும். அலையலையா அலையலையா ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியும். பரலோகத்தை பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியும். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியும். ராஜாதிராஜனா ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியிலாட்சி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியிலாட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியும். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியிலாட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. உற்சாகமாய் கரமத்தை சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை துதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு ஒரு காலத்திலும் ஒருபோதும் போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எதிர்பார்ப்போடு நம்ம சேர்ந்து பாடி காணுന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ മാറുന്നു சொல்லக்கூடிய ஒரு மலையாள பாடல் சந்தோஷமாய் நம்ம பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
നമ്മ ഉയർത്ത പോകണം. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു, കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ விசுவசிச்சிருந்து என் கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாள பாடல். ஸ்தோத்திரம். இதோடைய அர்த்தம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக காணப்படுகிறதான கடல் ரெண்டாய் பிரியும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தின போது சமுத்திரம் அவர்களுக்கு தடையாயிருந்தது. அந்த சமுத்திரத்தை என் தேவன் ரெண்டாய் பிளந்து அவர் ஜெயமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்துல நமக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. பாதையே இல்லாத காரியத்துல நமக்கு நிச்சயமாய் பாதையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. സ്തോത്രം. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നേ. കാണുന്നു ഞാൻ സത്താൻ சொல்லுவோம். സത്യമല്ല അഗ്നി വെള്ളത്തിൽ നടന്ന് കൂടെ വരുവാ കർത്തനുണ്ട്. சொல்லுமா അഗ്നിയിൽ ഇറങ്ങി കൂടെ വരുവാ കർത്തനുണ്ട്. சொல்லுமா കാണുന്നു ഞാൻ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നേ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നേ. നാലു നാളായാലും നഷ്ടമകിച്ചാലും കല്ലറൈ മുൻപിൽ കർത്തൻ നിന്നു. നാലു നാളായാലും നഷ്ടമകിച്ചാലും കല്ലറൈ മുൻപിൽ കർത്തൻ വരും. വിശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും, പ്രവൃത്തികൾ തകർന്നിടും. വിശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും, സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർന്നിടും. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എരിഹോ മതിൽകൾ ഉയർന്നു നിന്നാലും അതിൻ വലിപ്പം സാരമില്ല. சொல்லுவோமா എരിഹോ മതിൽകൾ ഉയർന്നു നിന്നാലും അതിൻ വലിപ്പം സാരമില്ല. ഒന്നിച്ച് ആർപ്പിട്ടെന്ന വൺമതിൽ വീണു കൽച്ചുവോ. ഒന്നിച്ച് ആർപ്പിട്ട മതിൽ വീണു കൽച്ചുവടിൽ
മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു കാണുന്നു ഞാൻ. വിശ്വാസത്താൽ എല്ലാവരും சொல்லுவோம். രണ്ടാകുന്നേ അഗ്നിயின் നാണങ്ങൾ വെള്ളത്തിൻ ഓളങ്ങൾ സത്യമില്ല. വെള്ളത്തിൻ ഓളങ്ങൾ എന്നെ തകർക്കുവാൻ സത്യമില്ല. അഗ്നി വെള്ളത്തിൽ നടന്ന് കൂടെ വരുന്നുണ്ട്. അഗ്നിയിൽ ഇറങ്ങി വെള്ളത്തിൽ നടന്ന് കൂടെ വരുവാൻ കർത്തനുണ്ട്. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നേ. എന്ന് ചൊല്ലുവാ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ രണ്ടാകുന്നു. ആയാലും നാറ്റം വഹിച്ചാലും കല്ലறை മുൻപിൽ കർത്തൻ വരും. നായാലും നാറ്റം വഹിച്ചാലും കല്ലறை മുൻപിൽ കർത്തൻ വരും. വിശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും. സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർന്നിടും. വിശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും. സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർന്നിടും. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. ஹalleluya. கரமேத்தி சொல்லுவோமா ஹalleluya. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் ஸ்தோத்திரம் எரிகோ ஒரு பெரிய மதிலாய் அவர்களுக்கு முன்பாய் இருந்தது. வேதம் இவ்விதமாய் அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கும் உள்ள போக முடியவில்லை, ஒருவருக்கும் வெளியே வர முடியவில்லை. ஹalleluya. தப்பி பிழைக்கலாம் என்று சொன்னால் அதற்கும் வாய்ப்பில்லை. ஒரு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்தால் நன்மையும் உண்டாகாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எரிகோவின் நிலையாயிருந்தது. ஆனால் தேவ மனிதருடைய வார்த்தையை தேவன் கேட்டு சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்த போது அங்க சம்பவித்த காரியம் தெரியுமா? எரிகோ அவர்களுக்கு முன்பாய் தகர்ந்து போனது. ஹalleluya. ஒரே ஒரு ஆயுதம் தான். என்ன ஆயுதம் தெரியுமா? 6 நாட்கள் மௌனமா சுத்தினாங்க. ஒரு சில நாட்கள் மௌனமாய் பதில் இல்லையே, வருத்தப்படுகிறோமே, துயரப்படுகிறோமே, காத்திருக்கிறோமே, எங்களுக்கு பதில் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலமை இருந்தது. உண்மைதான். 7வது நாள் 7வது முறை அவர்கள் சுற்றும் போது வாய் திறந்து ஆர்ப்பரித்தார்கள். முன்பில் நின்ற அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹalleluya. இந்த பகல் வேளை ஆர்ப்பரிக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தடையாய் எவ்வளவு பெரிய அலங்கம் காணப்பட்டாலும் இந்த பகல் வேளை தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாய் திறந்து கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிற பின்னணியத்தில் நமக்கு முன்பில் தடையாய் இருக்கிற எவ்வளவு பெரிய மதில்கள் ஆனாலும் அந்த மதில்களை கர்த்தர் அகற்றி விடுவார். ஹalleluya. யோசேப்பின் பாசையில சொன்னால் யோசேப்போடு ஆண்டவர் சொன்னார், நீ மதிலை தாண்டுவாய். மதில் இருக்கட்டும், தடையா இருக்கட்டும், அந்த மதில் சவர் நீ போக வேண்டிய பிரயாணத்தை, நீ போய் சேர வேண்டிய இடத்தை அது தடுத்து நிறுத்துவதில்லை. அந்த மதிலை தாண்டி நீ முன்னேறுவாய். இந்த பகல சபையோடு கூடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பில் இருக்கிற எவ்வளவு பெரிய மதிலானாலும் நீ துதிக்கும் போது அவர்கள் அகன்று போகும். ஒருவேளை அகன்று போகாமல் இருந்தாலும் அந்த மதில்களை நாம தாண்ட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்னு சொல்லி நம்ம உற்சாகமாய் பாடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம உற்சாகமாய் பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த உமிங் சவுண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்தோத்திரம் பிடிச்சிட்டே இருக்கு. Thank you. ஹalleluya. நம்ம சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு
தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் பயப்படாதே, பலம் கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலம் கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் சென்று சொல்வோம், நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை சென்று சொல்வோமா. என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. ஸ்தோத்திரம். பரிந்திரண்டோ உமுள்ளம் கையில் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உமுள்ளம் கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவர். சென்று சொல்வோம், பாசம் என்னே நீர் பறிக்க இயலா. அம்மே என்னை மறவா இயேசுநாதா, அம்மே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணி. சென்று சொல்வோமா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அவசியம். ஆண்டவரே தேவ மகிமை எங்கள் மேல வெளிப்படட்டும். சகல காரியங்களையும் தெய்வமே உம்முடைய மகத்துவமுள்ள மகிமையினால குறைவை நிறைவாக்குகிற உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே அக்கினி மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினி மதிலாக எல்லாரும் அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே
சொல்லுமா? ஏழை என்னை ஆமென் ஆமென் எப்படி எல்லாரும் உவாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. என்னை சேர்த்திடுமே பாசம் என்னே நீர் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல வைத்த பாசத்திற்காய் நன்றி, நீர் எங்கள் மேல வைத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அழிந்து போகாமல் இன்றைக்கு உம்முடைய ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வதற்கு என் தேவன் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காய் நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவாவியானவர் ஆராதனை மகிமையான காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு பாடல்களை பாடி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தும் நல்ல பாக்கியத்தை தேவன் தந்தார். இந்த பகல் வேளை முன்பில் நிற்கக்கூடிய எல்லா தடைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி போடும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, 6 நாட்கள் கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். நன்றாய் உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யவும் ஓடவும் கர்த்தர் இரக்கம் செய்தீர். இந்த 7வது நாளில் ஆண்டவர் இந்த பரிசுத்த சபை ஆராதனையில் எங்களுக்கு இஷ்டமானது நாங்கள் செய்வதற்கு விரும்பாமல் அதிகாலையில் எழுந்து எதிர்பார்ப்போடு ஆயத்தப்பட்டு உம்முடைய வீடாகிய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் போக விரும்பல. எங்களுக்கு தேவையான வார்த்தை, எங்களுக்கு தேவையான வார்த்தையை சர்வ வல்லமை உள்ள தெய்வமே நீர் தாரும். ஆண்டவரே, முன்பில் தடையாய் நிற்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அகற்றணும். பொல்லாங்கனுடைய கிரியைகள் செயல்படக்கூடாது. வானமண்டலத்தின் ஆவிகள் செயல்படக்கூடாது. ஏது நிலையிலும் துன்புறுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, மனஸ்தாபங்களை உண்டு பண்ணுகிற, அந்தகார கிரியைகளை ஏற்படுத்துகிற ஒரு சக்திகளும் ஆராதனை வெளிப்படாமல் ஆவியானவரே, தேவ ஆவியாண்டின் நிறைவு அன்றைக்கு மேல் வீட்டறையில் வெளிப்பட்டு அதே பரிசுத்த ஆவியாண்டிய பிரசன்னத்தின் நிறைவு மீண்டும் எங்களுக்கு அவசியம். கல்வி நாட்கள் நாங்கள் அனுபவித்ததை விட, கல்வி நாட்கள் நாங்கள் ருசித்ததை விட ஒன்று கூட அதிகமாய் இன்னும் எங்களை உயிர்ப்பித்து நாங்கள் ருசிப்பதற்கு இயேசுவே நீர் எங்களை உயிர்ப்பியோடு சொல்லி சபையா எல்லாரும் எழுந்து நின்று எதிர்பார்ப்போடு கண்களை மூடி நிற்கிறதான இடத்துல நீயும் இயேசுவும் நானும் இயேசுவும் நாமும் இயேசுவும். இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை. பக்கத்துல யார் நிற்கிறா என்பது விஷயம் அல்ல. யார் வந்தாங்க யார் வரல எப்படி உள்ளது விஷயம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகலில் எனக்கு நீர் அற்புதத்தை செய்ய வல்லவர், அதிசயத்தை செய்ய வல்லவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னிலும் பலன் உள்ளவர்கள், என்னிலும் சுத்தம் உள்ளவர்கள், என்னிலும் தூய்மை உள்ளவர்கள் அநேகர் மாண்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத எங்களை நாங்கள் துரோகிகள், பாவிகள், ஆண்டவரே பலவீனர்கள், ஆண்டவரே எதற்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களை அழைத்து வேறு விரித்து ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட நாமத்தை, அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை எங்கள் அட்டையில் பதிய பண்ணி இந்த பகல் வேளையில் அதிகாலையில் எதிர்பார்ப்போர் உம்முடைய வீட்டில் வந்து தகப்பனே அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி முழு மனதோடு எத்தனை பேர் ஆயத்தமா? இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு எல்லாரும் நன்றி ஆண்டவரே. ஓ ராமன சந்துரியாந்தனமு ரீதரதலமு ஷபலரகதுநாதனமு ரேபலதரியாந்தன ஷபலாதுயாத்துநாதனமு ரேபலதனியாந்தன. எல்லாரும் அப்படியே மனதாரு அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு எந்த தடைகள் இருந்திருந்தாலும், எந்த பாவ அருவருப்புகள் இருந்திருந்தாலும், எந்த குறைவு இருந்த எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இது வேடிக்கை பார்க்கக்கூடிய இடமும் அல்ல. இயேசுவின் பிரசன்னத்தில் வந்திருக்கிற நீங்க உங்க இருதயத்தின் துயரத்தை அவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை ருசிக்க வேண்டிய விதத்தில், உம்முடைய சமூகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்னில் தடையாயிருக்கிற பாவ சுத்திகளை மாற்றும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த பகல் வேளை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்த பகல் வேளை கேளுங்க, மனதார கேளுங்க. மனுஷன் உன்னை கைவிடலாம், நம்பினவங்க உன்னை கைவிடலாம்,
வீட்டார் உன்னை கைவிடலாம், உறவினர்கள் உன்னை கைவிடலாம், பெற்றெடுத்தவங்க கூட உன்னை கைவிடலாம், உடன் பிறந்தவங்க கூட உன்னை நேசிக்காமல் உன்னை தூற்றி கைவிட்டு இருக்கலாம். இந்த பகல் வேளை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நேசிக்க கூடியவர் இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் உன் கூட இருப்பேன் சொன்னவர் உன்னை அழைத்தாரே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்து அவருடைய வீடாகிய பிரசன்னத்தில் உன்னை கொண்டு உட்கார வைத்து மன நிறைந்து தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தீரே. ஒரு புறம் பிரச்சனை, ஒரு புறம் குறைவு, இன்னொரு புறத்தில் பலவீனம், இன்னொரு புறத்தில் சூழ்நிலை என்னை நெருக்கி முன்னேறி போக விடாமல் தடுமாற்றத்தை உண்டு பண்ணும்போது இந்த சூழ்நிலையிலும் பரத்தை நோக்கி பார்த்து கொண்டு எனக்கு பலன் பரத்திலிருந்து உண்டே, எனக்கு பதில் பரலோகத்தின் தேவன் தருவாரேன்னு சொல்லி வாஞ்சையோடு அவருடைய வீட்டில் வந்திருக்கிற நீ மௌனமாயிராதே. அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு பிழைப்பு உண்டு, அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. ஆகவே நீ வந்தது வீண் அல்ல. இந்த பகல உனக்கு ஒரு விடுதலை உண்டு. எவ்வளவு பெரிய துயரமானது லாபமாய் மாறோட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் அன்றைக்கு சத்ர ஆபிரகாமோடு சொன்னாரே, நான் உன் கூட வருவேன். சத்ர ஈசாக்கோடு சொன்னாரே, யாக்கோபோடு சொன்னாரே, நான் உன் கூட வருவேன். அவர் வருவார், அவர் வருவார். Rigamaniandana Shayduriantuni Nivarediandanama Shabalaraduradabu Shabaradiandanamo Rekatiniandare Ridarabo Shabaradianduna Redaradiandanamo Rebalariantuni Astana Dibaradanamanabo Shabalaraduradanaamo இக்கட்டும் கண்ணீரும் வேதனையும் வருத்தமும் உனக்கு உணவை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தந்திருக்கிற ஆகாரத்தை கூட சமாதானமா உட்கார்ந்து சாப்பிட முடியாமல் என் கண் கலங்குகிறதே, இருதயம் உடைந்து நிற்கிறேனே. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, தாமதம் உனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணலாம், ஆனா தாமதத்தை நன்மையாய் ஆண்டவர் வார்த்தை சொல்ற, தாமதத்தை நான் லாபமாய் மாற்றுவேன், லாபமாய் மாற்றுவேன். ஒரு வார்த்தை தெளிவா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பெற்று புறப்பட்ட யாக்கோபுக்கு விரோதமாய் பின்தொடர்ந்து வருவதற்கு லாபான் சேனையை ஆயத்தப்படுத்தி கொண்டு யாக்கோபை பின்தொடர்ந்து வந்தான். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபை சந்திக்கிற முந்தின இரவில் என் தேவன் லாபானை சந்தித்தான். இந்த பகல பின்தொடர்ந்து வருகிற சில சக்திகளை நிர்மூலம் பண்ணுவதற்கு இந்த பகல் ஒரு என்கவுண்டர். பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை உனக்காய் ஏது காரியத்தில் அனுப்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் இந்த பகல் தேவ தூதனை ஒரு என்கவுண்டர். எஸ் எஸ், என்ன என்கவுண்டர் தெரியுமா? லாபானே, உனக்கு வீரியம் இருக்கலாம், லாபானே உனக்கு திறமை இருக்கலாம், லாபானே சேனை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஜெபிக்கிற யாக்கோபை பின்தொடரக்கூடிய ஒருவேளை ஒரு ஆற்றல் இருக்கலாம். இந்த இரவில் லாபானோடு ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பு. இந்த பகல உனக்கு விரோதமாய் பின்தொடர்ந்து வருகிற லாபானிய சக்தியை பார்த்து ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? நன்மையை அல்லாமல் தீமையை இனி லாபான் யாக்கோபோடு பேசுவதற்கு உரிமை இல்லை. நீ பின்தொடர்ந்திருக்கலாம், நீ வழக்கு தொடர்ந்திருக்கலாம், நீ தொடர்ந்து பிடிப்பேன்னு சொல்லி வேகத்தோடு துரிதமாய் ஓடி இருக்கலாம். உன் மன்றாட்டையும் உன் புலமலையும் பார்க்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உனக்காய் நான் தூதனை அனுப்புவேன். எத்தனை பேர் இந்த பகல்ல Re banamamo shamdara ri mama mama shabari atuna re dorodi anduna shadara bala ravakatuni astanavana anduni. Hallelujah, hallelujah. ஆவியானவர் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். பெருவெள்ளத்தின் இரைச்சல போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தோத்திர சத்தத்தின் நீ வாய் திறந்து துதிக்கிற இந்த சத்தத்துடைய பின்னணியத்தில் சில அசைவுகள் ஆண்டவர் தெளிவா உரைக்கிறார். நூற்றாண்டுகள் பழக்கம் எலும்பு கூட்டத்தில் அசைவு உண்டானது. இரைச்சலின் சத்தம் ஒரு அசைவை கொண்டு வந்தது போல் நீ துதிக்கிற தேவ பிள்ளையே, இந்த துதியின் சத்தம் உன் வீட்டில் அசைவு உண்டு. அசையாதல்ல, அசையும். உனக்கு வெளிப்பட வேண்டிய நன்மை வெளிப்படும்.
ரேகமனியாம் தனமு. எல்லாரும் வாய்களை திறந்து முழு மனதோடு சந்தோஷமா thank you Jesus, thank you Jesus. இந்த பகல் வேளை அசாதாரணமான கிரியைகளை பரலோகத்தின் தேவன் சபையில செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க முழு மனதோடு சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமா தேவனை உயர்த்தலாம். இந்த பகல் வேளை அசாதாரணமான காரியங்களை ஆராதனையில பரலோகத்தின் தேவன் தரிசிக்கிறார். பரலோக தேவன் தரிசிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மறைவிடத்தில் உனக்காக நான் நியமித்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை, நன்மைகளை மண்ணிட்டு மூடின சத்துருவின் கிரியைகள் இந்த பகல்ல வேறறுக்கப்படும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்வில் மாற்றம் உண்டு. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, வெள்ளியினால, பொன்னினால, பொருளினால, பணத்தினால அல்ல, உனக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியாண்டிய ஆற்றல், something great ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிதானதை உனக்கு நான் செய்ய துவங்கியாயிற்று. இது பலத்தால் அல்ல, இது ஆவியாண்டிய பலன், இது பரிசுத்த நிறைவினால் சிலதெல்லாம் சம்பவிக்கும். இடம் கொடு. ஆவியில இடம் கொடு. ஆராதிக்க வெட்கப்படாது, துதிக்க வெட்கப்படாது, ஸ்தோத்திரம் சொல்ல வெட்கப்படாது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இந்த பகல உரிமைக்காக, உன்னுடைய நீதிக்காக ஆண்டவர் எனக்காக வழக்காடுகிற தெய்வம் நீர் அல்லவோ. எனக்காக வழக்காடு, என் காரியத்தில் பரிந்து பேசும். இந்த பகல சபையோடு ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியத்தில் இந்த பகல வழக்காடுதல் உனக்காய் தூதன் வழக்காடுகிறார். நீ வழக்காடின ஜெயம் பெற முடியாது. இந்த பகல தேவ சமூகத்தில் நீ புலம்பும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, இயேசுவே எனக்கு உதவி செய்யோன்னு சொல்லி கூக்குரலிடும் போது உனக்கு வழக்காடுவதற்கு இந்த பகல தூத சேனை. எஸ் ரேமரதல பௌஷபல ரகதுனமன ஹந்தல ஜாதுரதனமு வைடதராதல பௌஷேரியாத்துனி ரிதரேதல பௌஷபனாதன ஹந்துராதலதனமோ ரிதரேத பரச்சதரேத பரந்தனதானதரேதே ரிகதான பௌஷபராதனம் ரிகதான பௌஷபலரகதுனியாந்தனமோ அஸ்தனாதிரியாத்துனமன ரிதராதல பௌஷபல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெளிப்பாடை எனக்கு முன்பாய் காண்பித்துக் கொண்டு சொல்லுகிறார், ஆரவாரத்தை பார்த்து நீ பயப்படாத. உனக்கு முன்பாய் உயர்த்தப்படுகிற ஆரவாரத்தின் சத்தம், சத்துருவின் கூக்குரலின் சத்தம், உனக்கு முன்பாய் லிட்டரலி எழுதி அனுப்பின பேப்பர்களை பார்த்து, உனக்கு கரத்தில் இருக்கக்கூடிய விதிகளை பார்த்து, இதற்கு இதுதான் சொல்லி எழுதப்பட்டிருக்க சில விதிகளை பார்த்து நீ கலங்காத. இந்த பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துதிக்க துவங்கினால், நீ தேவ பிரசன்னத்தில் உன்னை மறந்து, ஏசப்பா பேப்பர் எல்லாம் நஷ்டப்படுவது போல எனக்கு சாதகமா எழுதப்பட வேண்டிய இடத்துல, சாதகமா சீல் வைக்க வேண்டிய இடத்துல சாதகமற்ற முறையில் சில சீல்கள் வைக்கப்பட்டிருக்கிற இல்ல. இந்த பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரவாரத்தின் சத்தத்தை பார்த்து நீ பயப்படாதே. ஆரவாரத்தின் சத்தத்தை பார்த்து தெளிவான ஒரு வசன வெளிப்பாடை ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்கிற எலியாவே, முன்பந்தியிலே அக்கினியை இறக்குவதற்கு ஆரவாரம் செலுத்துகிற இந்த கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாதே. இந்த காட்சியை பார்த்து பயப்படாதே. நேரம் தாண்ட அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தில் பலன் இல்லை என்பதை சபையோடு சொல்லுகிறார். ஆரவாரம் கொள்ளுகிற சத்துருவின் இரைச்சல், சத்துருவின் வார்த்தை பலன் இழக்க பண்ணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது செயல்படுவது இல்லை. நீ தேவ பிரசன்னத்தில் துதித்துக் கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டு அப்பா பிதாவே சொல்லி அவருடைய முகத்தை முத்தமிடும் போது சத்துருடைய ஆரவாரம் தனியும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கைகூடி வரும்னு சொல்லுகிறார். ஓ ரபரகதுனமன சம்துரமன ரிகதராதனமு ஷபலரகதுனாதனமு ரேபலதனமு ஷாதியத்துனி ரேதராதனமனரிந்தரே யாந்தலவு. ஹalleluya 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 ஹalleluya. வேதம் சொல்லுகிறது,
ஜெபிக்கிற எலியாவுக்கு முன்பாக ஜெபிக்கிற எலியா அதை விட்டே கொடுக்கிறார். எந்த மட்டும் 2 நினைவுகளோட குந்தி குந்தி நடப்பீங்க. தேவன் எலியாவின் தெய்வமானால் எலியாவின் தேவன் நீங்க ஆராதிக்கணும். பாகால் தெய்வமானா பாகால் நீங்க ஆராதிக்கணும். இந்த பகல்ல சபைக்கு ஒரு உறுதி உண்டு. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர். அவர் உலக ரட்சகர். அவர் எனக்காய் இரத்தத்தை சிந்தி என் பாவமற என்னை கழுகி என்னை மீண்டெடுத்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். அந்த உறுதி, அந்த அனுபவம், அதை ருசித்தவங்க சொல்லு. சத்துருடைய ஆரவாரம் தனியும், சத்துருடைய ஆரவாரம் தனியும். நீ ஜெபத்தில பலன் கொள்ளும் போது, நீ ஆவியில பலன் கொள்ளும் போது தாமதத்தை பார்க்காத. சத்துருவின் ஆரவாரம் இந்த பகல தனியும். ஹல்லேலூயா. ஓ ரபலரதனமஷி ரிகமன ரதனமஷந்துரபல ரிகதனமன வைடதராதல பௌஷபலரகதுராதனம் ரிகதனியாந்தனே அஸ்தனாரி பதல பலபௌஷந்தன ரிகத்தனாரி அம்துனி வைடதரதல பௌஷபலரகதுநாதனம. ஹல்லேலூயா. ஓ ரபலபஷந்தன. நின்ற வண்ணமா 2 கரத்தை அப்படியே உயர்த்தி பிடித்து இந்த பகல் வேளை ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடு நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரோடு ஞாபகப்படுத்தி சொல்றேன். பின்தொடர்கிற லாபானிய சக்தியை கர்த்தர் எச்சரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆரவாரம் கொள்ளுகிற சத்துருடைய கிரியை தனியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பகல எவ்வளவு பெரிய பின்தொடர சக்தி ஆனாலும் ஆரவாரத்தோடு அது பின்தொடரட்டும். வேதம் சொல்லுகிறது, சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் கொண்டார்கள். சிம்சோனை பிடிச்சிட்டோம், கட்டிட்டோம், அவ்வளவுதான், எங்க விருப்பத்தை நாங்க இனி செய்திடலாம் அப்படின்னு பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் கொண்டார்களாம். எப்ப பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் கொண்டார்களோ அப்பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பரிசுத்த தேவன் சிம்சோன் மேல ஏவ தொடங்கினார். இந்த பகல்ல மனம் குமரி, எசப்பா என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துயரம், இவ்வளவு ஆபத்து, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அவமானம், நீ மனம் குமரும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல்ல உன்னை ஏவ துவங்குவார். உனக்குள் அவர் ஏவ துவங்கும் போது ஆரவாரம் பண்ணுகிற பெலிஸ்திய சக்தி, பெலிஸ்திய சக்தி பலவீனமாகும், பலவீனமாகும். thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியனுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தி என்ன தெரியுமா? எங்க போனாலும் ஆரவாரம், எங்க போனாலும் ஆரவாரத்தை காண்பித்து, ஆரவாரத்தின் சவாலை காண்பித்து ஜெயித்திரலாம், ஜெயித்திரலாம். ஹல்லேலூயா. ஒரு கோலியாத் பெலிஸ்தியன் அவன் ஆரவாரத்தை காண்பித்தான். thank you Jesus. சிம்சோனுக்கு விரோதமாய் இந்த பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் கொண்டார்கள். இந்த பகல ஆரவாரம் கொண்டு நிற்கிற சில கிரியைகள் இந்த பகல வழி விலகிறது. ஆண்டவர் சொல்லுகிற நோய்க்கு காரணமாய் உன் சரீரத்தில் ஆரவாரம் கொள்ளுகிற அவ்வவேளையில உன்னை புத்திமுட்டு உண்டு பண்ணுகிற, வேதனை உண்டு பண்ணுகிற ஆரவாரத்தின் சக்தி, அந்த பலவீன சக்தி இந்த பகல அடையாளம் கண்டுகொண்டு பின்னணியத்தில் பலவீனத்தின் மூட உண்டு பண்ணி, பலவீனத்தின் சூழ்ச்சியை உண்டு பண்ணி, தலைவேதனை, தலபாரம், வயிற்று வலி, கால் வேதனை, இருதயத்தில் கஷ்டம், நடக்க முடியல, முன்னேற முடியல, கிட்னில ஸ்டோனா இருக்குமோ, ஏதோ கட்டியா இருக்குமோ, சத்துரு ஆரவாரம் பண்ணுகிற பலவீன சக்தி இந்த பகல தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உன்னில் வெளிப்படு. நீ சுகமடைவாய். இந்த பகல் உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. பலவீனத்தின் ஆரவாரம் தணிக்கப்படுகிறது. சூடபரச்சம் தேரபரந்தம் ஜாதரச்சம் தேரபரந்தே ரிபதானாஷம் தேரபரச்சா ரிகதேலபரந்தன வைடம் தேரத்தானம் திபராதா ரகதல தீரம் தேரே ரிபதானம் தேரபரச்சா ரகதா அஸ்தேல தேரே ரிபதானம் சேதபராதா ரகதனதானா. எத்தனை பேர் இந்த பகல்ல ஆவியில ஆரவாரம் பண்ண துவங்கு. பரிசுத்தத்தின் நிறைவில ஆரவாரத்தை வெளிப்படுத்து. இந்த பகல்ல உள்ளார்ந்த மனிதன் பரிசுத்த ஆவியாண்டிய நிறைவில நீ ஆரவாரம் கொண்டால், நீ பலன் கொண்டால்,
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த நிறைவில் நீ பலன் கொள்ளும்போது பக்தி விருத்தி, பக்தி விருத்தி. அது என்ன பக்தி விருத்தி? ஓ, உனக்கு விரோதமா ஆரவாரம் கொள்வதற்கு இருளின் கிரியையை அகப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இருளின் கிரியை உன்னை விட்டு அகலும். எஸ் எஸ், ஒரு பக்தி விருத்தி. எஸ், thank you Jesus. Hallelujah, hallelujah. Reka baracham tere rimadanam tere baracha astara baushamana handuni ridaradi antanamo reka thana shabala ragatuna di antanamo reka thanama ribala raduna manamo shamtunia rikatenia rodo rodi antunamo astanamari antuni. சில அடிஸ்தானங்களை அசைக்கக்கூடிய கிரியை இந்த பகல உன் வீட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆழ அகலம் தெரியாம உனக்குள் வெளிப்பட்டு நிற்கிற அந்த தேவ பிரசன்னத்தின் ஆழம் அகலம் தெரியாம மந்திரியங்களை, பில்லி சூனியங்களை வார்த்தை சொல்லி சபித்து கட்டி ஒதுக்கிற சில கட்டுகள் எல்லாம் சிம்சோனை கட்டி வைத்தது போல ஆரவாரம் கொள்ளுகிற சில சக்திகள், சில பொல்லாப்புகள் இந்த பகல வழி விலகிறது. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் சம்பவிக்கிறது. நான் தரிசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்களை விதி எழுதி உன் வீட்டுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு விரோதமாய், நீ செய்யும் தொழிலுக்கு விரோதமாய் இனி ஒருபோது இந்த ஸ்தலத்தில் நிற்பதில்லை, நீ இதை விட்டுட்டு தான் போவ, நீ தோல்வியோடு தான் போவ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவதற்கு முடக்கி வைத்திருக்கிற சில மாந்திரிய சவால்கள் இந்த பகல நான் தரிசிக்கிறேன். தொழில்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்கிற உன் கூடார நன்மைக்கு விரோதமாக கூட, நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கூடார நன்மைக்கு கூட இவங்க விட்டுட்டு போனோம், அத லாபமா நான் வாங்கணும். ஓ, நீ விட்டுட்டு போவதை, நீ துரத்தப்படுவதை பார்ப்பதற்கு ஆரவாரம் கொள்கிற சத்துருவின் கிரியை, ஓ சத்துருவின் கிரியை ஆண்டவர் சபைக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறார். You are not your ordinary person. Yes, you are not your ordinary person. ஆண்டவர் சொல்றார், நீ யுத்த குதிரை, யுத்தத்திற்கு நியமிக்கப்பட்ட யுத்த குதிரை. ஆண்டவர் வார்த்தையை சொல்ல, காலாட்களோடு ஓடும்போது உன்னை தளர பண்ணுவார்கள் என்று சொன்னால், குதிரை வீரர்களோடு நீ சாதாரண மனிதன் அல்ல. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் குதிரை வீரரோடு, குதிரையோடு எதிர்த்து ஓடக்கூடிய, குதிரையை ஓவர்டேக் பண்ணி அதை முந்தி ஓடக்கூடிய வீரியம் பெற்ற அபிஷேகம். ஓ ராமா ராமா சாந்து ராமா. ஆண்டவர் தெளிவா சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? குதிரை. ஹalleluya, thank you Jesus. ஐந்தறிவுள்ள குதிரை தான் யுத்தத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஐந்தறிவு தான் மிருகங்களுக்கு இருக்கிறது. Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தெளிவா பிக்சர் காண்பித்து எனக்கு சொல்லுகிறார். ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்கும் போது குதிரையின் 2 கால்களும், ஓ 4 கால்களும், அது நிற்கும் இடம் எதுவா இருந்தாலும் அங்கே தன்னுடைய மகிமையை, கர்ச்சனையை, அங்கே தம்முடைய ஆற்றலை, ஓ thank you Jesus. குதிரை குதிரை குதிரை, யுத்த குதிரை சத்துருடைய ஆரவாரத்தை கேட்கும் போது இதுக்கு ஆரவாரம் உண்டாகும். இதற்கு அப்பதான், ஓ thank you Jesus, சத்துருவை எதிர்க்கணும். ஓ, இவனை விடக்கூடாது, இவனை பிடிக்கணும், இவனை தொடரணும், இவனை முறியடிக்கணும்னு சொல்லி அந்த குதிரைக்கு ஓ நினைவு வருமா, ஆற்றல் வருமா. அது கால்களையும், ஓ அது 4 கால்களையும் நின்ற இடத்துல நிற்காமல், ஓ அந்த இடத்துல மாற்றம், புகை மண்டலம் உண்டாகும். இந்த பகல் ஆரவாரம் சத்துரு உனக்கு விரோதமா ஆரவாரம் உண்டாக்கும் போது ஆவியாண்டிய மகிமை, the glory of God, the presence of God, the glory of God, the presence of God ஒவ்வொருவரை நிரப்புகிறது. இந்த பிரசன்னம் சத்துருவின் ஆரவாரத்தை தனியா பண்ணு, நீ ஜெயிக்கலாம். ஓ ரபல ரகதுன மன சம்துன மனபு ரேக்கமனாதி அந்தரபு. ஆவியில இடங்கொடு ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஹalleluya. தன்னுடைய இருதயத்தில், ஆண்டவரே இந்த பிரசன்னத்துல நான் வருவதற்கு என்ன செய்யணும், இந்த ஆவி நிறைவில் வருவதற்கு என்ன செய்யணும். ஹalleluya. வார்த்தை வெளிப்படுதே. ஓ இந்த ஆவி நிறைவில் வருவதற்கு என்ன செய்யணும். இந்த பகல விட்டுக்கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு பலவீன நுகத்தை உன் சரீரத்தில்
இருதயத்தில் பதித்து வைத்து சத்துரு அவவேளையில ஆரவாரம் பண்ணி ஆராதனைக்கு விடாம, ஆவியில பலன் கொண்டு ஜெபிக்க விடாம, தூக்கத்தை கெடுத்து போராடுகிற சில பலவீனத்தின் ஆரவாரத்தின் சக்தி, அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. எஸ் எஸ், இடம் கொடு, இடம் கொடு. நான் அதை தரிசிக்கிற ஆவியானவர் தெளிவானோடு சொல்லுகிறார். நான் அதை செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த நிறைவு சரீரங்களில் பலவீனத்தின் ஆவியின் ஆரவாரத்தை ஏற்படுத்தி உந்தி கொண்டிருக்கிற, ஓ வேகத்தை தடுத்து கொண்டிருக்கிற, பலன் கொண்டு அடுத்த நிலையில போக விடாமல் உன் கால்களை தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பலவீன சக்தி, அந்த மந்தாரத்தின் ஆவி, பாரம்பரியத்தின் சக்தி குடும்பத்துக்குள்ளிருந்து கட்டி வைத்திருக்கிற, நாம் விடமாட்டேன். தலைமுறை தலைமுறையாய் இந்த குடும்பத்தில் டைவர்ஸ் உண்டாகும், இந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாகும், இந்த பிள்ளைகளுக்கு பைத்தியம் உண்டாகும் அப்படி எழுதி வைத்த சில விதிகள் தாறுமாறாய் ஆவியானுடைய பிரசன்னத்தினால் வழி விலகிறது. ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவர் சொல்ல, தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த பகல் வேளை இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. வாழ விடமாட்டேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, நீயும் உன் குடும்பமும் நீயும் உன் பிள்ளைகளும் சுகமா சமாதானமா சந்தோஷமாய் வாழ்வதை சத்துருக்கு பிடிக்காம எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு, தேங்க்யூ ஜீசஸ், இது என்ன சந்தோஷம், இது என்ன ஆரவாரம், இது என்ன மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், இதை விடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு விரோதமாய் ஆரவாரம் கொள்ளுகிற சத்துருவின் கூட்டத்தை பார்த்து, சபையே, தெய்வ ஜனமே, நீ பயப்படாத ரெண்டு காரியத்தை தெளிவா திருஷ்டாங்கப்படுத்தி சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய வாழ்வில் பிரிவினை உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத சக்தி இந்த பகல் வேளை வழி விலகும், வழி விலகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இரண்டாவது ஆவியானவர் சொல்லுகிறார், ஆரவாரம் கொள்ளுகிற பலவீன சக்தி, ஓ இந்த பகல் ஆவியானவர் தெளிவா உரைக்கிறார். குடும்பங்களோடு சபையோடு ஆவியானவர் சொல்லுகிறார், தேசத்தின் ஜனமே, தெய்வ சபையே, உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்குள்ள ஆரவாரம் கொள்ளுகிற பலவீன சக்தி புறப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஆவியானுடைய கட்டளை, இனி பலவீனத்தின் சக்தி உன்னை ஆளுகை செய்ய இயலாது. ஜீசஸ். ஓ ராகமனா யம்துனா ரேதமனா ஷம்துரி ரிபலதன மனஹம்தல ஜாதல தேரபரந்தனம் ரிபதச்சம் தேரக்கபரே அஸ்தாரா தீபலதானம் சுடதாலபரச்சம் தேரபரந்தம் ரிகதானபரம் தாராதுனதானம். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியானுடைய மகத்துவத்திற்கு விட்டு கொடுக்கலாம். ரேதபரச்சாரத்தேரம் திபராதா ரிகதே அஸ்தேர தேரே ரிபதாலபரத்தல தேரதரச்சம் தேரக்கபரே ரிதராதலதானபரம் தேரே தாரத்தம் தீரம் ரிபதச்சம் தேரம் ரகதார். ஆழத்தின் வேர்கள் சிலதெல்லாம் முரண்டு பிடித்து நிற்கிறது. எனக்கு அவகாசம் உண்டு. உன் குடும்பத்தில் அது முரண்டு பிடித்து நிற்கிறது. எனக்கு அவகாசம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இது நாள் பழக்கம் இல்லை, இது வருட பழக்கமாகி ஆணி வேறு போட்டு நிற்கிற சில துஷ்ட சக்தி, சில துஷ்ட சக்தி எஸ் மார்படித்துக் கொண்டிருக்கிற துஷ்ட பலவீன சக்தி, இறுதிய நோவு, இறுதிய பலவீனம், மன குழப்பம்னு சொல்லி வேறிட்டு நிற்கிற அசுத்த ஆவி, அசுத்த ஆவி. எஸ் எஸ், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போவதாக. பொல்லாத ஆவி, அந்த பலவீன நுகம் இவர்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, பைத்தியம் என்று சொல்லி அலைய வைக்க நினைக்கிற அந்த பந்தனங்கள் இப்போது போட்டுவதாக. Jesus, Jesus. Rika Raba Shantuni, Ridana Mamshadara, Rodolo, Astana Maraba Katuni, Ridala Balabo Shamtane, Waidana, Rodolo Bo Shamtana, Rigadana Manahamdala Jadala, Riba Mama Shamtoro, Rikateri Andanamo, Redavana Chara Duyandanamo, Redalabo Shadara Bala, Riba Mama Shamtoro, Rikatela Barache, Astana Baracharagade, Riba Mama Shamtoro, Riba
இடம் கொடு, இடம் கொடு. அசாதாரணமான கிரியை சிலதெல்லாம் உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது. உன் கிட்னியை பாதிக்க முடியாது. ஓ, தலைக்குள் ஏதோ ஒரு பாரத்தை வைத்து எவ்வளவோ பரிசோதனைகள், எவ்வளவோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ தியாகமான சகிப்புகள், இதோடைய பின்னணியத்தில் ஒரு மாற்றம் இல்லையேன்னு சொல்லி புலம்பு முன்ன பார்த்து சொல்கிறார். இல்ல, அந்த சக்தி இந்த பகல்ல உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது. ஆரவாரம் கொள்ளுகிற, பலவீனப்படுத்தி ஆரவாரம் கொள்ளுகிற சக்தி, பொல்லாத ஆவி, அந்த பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. வசனத்தால், இரத்தத்தால் சிலதெல்லாம் சம்பவிக்கிறது. ஓ, ஹalleluya. ஓ, ரபலபு ஷம்துனம் நிபதேலபு ஷபரகதுராதலபு ரீகமனஹம்தலஜாதபரந்தரி வைடதனாதனமு ஷபலாதனாதுராதனமு. ஹalleluya. ஓ, ரபலப ஷப்தராதலபு. ஓ, நன்றி. Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும்? அப்படியே கரத்தை உயர்த்தி Thank you Jesus. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனேன்னு சொல்லி அப்படியே கரத்தை உயர்த்தி Hallelujah. ஓ, ரபலபஷத், எல்லாரும் அப்படியே கரத்தை உயர்த்தி தேவ பிரசன்னம் இந்த இடத்துல பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு காரியத்தை பரிசுத்தம் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்கிறார். பிள்ளைகள் குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்க கூடாது. ஓ, அந்த குடும்பம் பிரிந்துதான் வாழணும். ஆண்டவர் சொல்ல, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் உள்பட்ட பிள்ளைகளோடு வழக்காடி நிற்கிற சில கிரியை ஆவியானவர் தெளிவா எடுத்து சொல்லுகிறார். Thank you Jesus. அந்த ஆரவாரம் கொள்ளுகிற ஆரவாரத்தின் ஸ்பிரிட் அரெஸ்ட் ஆகிவிட்டது. எஸ், அது கடிந்து கட்டப்பட்டாயிற்று. தேவன் உனக்காய் அதை செய்து விட்டார். நீ ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உனக்காய் அந்த விஷயத்துல ஜெயத்தை இந்த பகல்ல அவர் செய்தாயிற்று. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், காண்பாய். நிச்சயம், நிச்சயம். ஓ, ஜீசஸ், ஜீசஸ். இரண்டாவது மீண்டும் பரிசுத்தமே சொல்லுகிறார். பலவீனத்தை உன் வீட்டில் கொண்டு வந்து, உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து, இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்வில் கொண்டு வந்து ஆரவாரம் கொள்ளுகிற அந்த பலவீனத்தின் சக்தி இந்த பகல் வேளை இடம் இல்லை. ஆண்டவர் தூது அறிவிக்கிற விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்கிறவர்கள் இந்த பகல் அற்புதத்தை அனுபவிக்கலாம். எஸ், ஹalleluya. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஜெயம் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற உன் வாழ்வில் உண்டு. எஸ், விசுவாசிக்கிற உன் வாழ்வில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாழவும் விடாம, ஓ, பலவீனன் சொல்லி முடக்கியும் இராமல், வாழவும் விடாமல் ஏவிக்கொண்டு ஆரவாரம் கொள்ளுகிற சர்சோத்திரம் அந்த பிசாசின் பலவீனத்தின் ஆவி இதோ உன் வீட்டின் எல்கையை விட்டு, உன் குடும்பத்தின் எல்கையை விட்டு அது முறியடிக்கப்படும். ஏன் தெரியுமா? சத்துரு ஆரவாரம் கொண்டு பலவீனத்தின் சக்தியை உனக்குள் ஏவி உரிமை உண்டு. இத்தனை ஆண்டா நான் குடி பார்த்து கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டா நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவனில் எனக்கு பங்கு உண்டு, அவளில் எனக்கு பங்கு உண்டு சொல்லி சத்துரு ஆரவாரம் சொல்லி கட்டினது உண்மைதான். ஆனா இந்த பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கட்டுகள் ஆரவாரம் பண்ணின அந்த கட்டுகள் இந்த பகல இயேசுவே நீ கூப்பிடுகிற இந்த வார்த்தையுடைய பின்னணியத்தில் அவருடைய ஆரவாரம் தணிகிறது. எஸ், ஹை லெவலில் இருக்கக்கூடிய சுகர் நார்மல் ஆகும். ஹை லெவலில் இருக்கக்கூடிய பிரஷர் நார்மல் ஆகும். எஸ், நார்மல் ஆகும். உன் கால்களை வேதனைப்படுத்தி உன் இடுப்பு பகுதியை கெட்டி பிடித்து சொத்திரம் ஏதோ கட்டி ஒரு சொத்திர தொழுமரத்தில் வைத்திருப்பது போல ஒரு ஃபீல் இந்த பகல் ஆண்டது பூரணமாய், எஸ், டோட்டலி, எஸ், அது முழுமையாக அந்த கட்ட விழ்க்கப்படுகிறது. யூ கேன் மூவ் ஹியர் அண்ட் தேர். ஓ எஸ், அங்கும் இங்கும் இனி நீ சொத்திரம் அசைந்து உன் காரியங்களை ஜெபத்தில் உறுதியாய் நின்று கொண்டு போராடுவதற்கு பரிசுத்தமுடைய நிறைவே உன் மேல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது.
சபையோடு தேவன் சொல்கிற ஆரவாரம் கொள்ளுகிற ஆரவாரத்தை பார்த்து அதனால உண்டாகிற தாமதத்தை பார்த்து சபையே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, பதறாத, கலங்காத, தைரியமாயிரு, தைரியமாயிரு. சத்ருவின் ஆரவாரம் தடியும், அது இல் பொருளாய் மாறும். அல்லேலூயா. அப்படியே கரத்தை உயர்த்தி, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அப்படி கரம் உயர்த்தி, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, 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 நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமா கரம் உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, கரம் உயர்த்தி, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில், அவர் செய்த நன்மை நினைப்போமா? எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீர் இவ்வளவா நேசிச்சீங்க. எதை கண்டு என்ன நீர் இவ்வளவா நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கே நன்றி. ஒரு விசை கூட, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே சேர்ந்து, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் திறந்து, என்னை தாங்க. எத்தனை நன்மை தகப்பனே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. சொல்லுவோமா? எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீர் எவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு நீ எவ்வளவா. எத்தனை பேர் வாய் திறந்து உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. ஒரு விசை கூட, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். எத்தனை பேர் ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி பிடித்துக் கொண்டு
இந்த பகல் ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்கு அவர் செய்திருக்கிற பெரிய பாக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம தப்பி பிழைத்து ஜீவனோடு இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அப்பான்னு சொல்லி சந்தோஷமா அவரை மகிமைப்படுத்த தந்த பாக்கியம் தான் பெரிய பிளஸிங். ஆண்டவருடைய ஆவியானவர் என்னோடு கூட சொல்லுற காரணம் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பார். உன் வாழ்க்கையில வந்து அதே பிரச்சனை, உன் வாழ்க்கையில வந்து அதே துயரம், உன் வாழ்க்கையில வந்து அதே குழப்பம், உன் பிள்ளைக்கு வந்து அதே பாடு, நீ அனுபவிக்கிற அதே பொருளாதாரம் இருக்கும். உன் வீட்டுல வந்து அதே நிந்தை, அதே வேதனை. அநேகருடைய வீட்டுல உனக்கு அறிமுகம் என்னதுக்கு அதிகமான வீட்டை நீ எதுக்கு பார்க்கிறாய்? உனக்கு அறிமுகமான உன்னோடு கரம் கோர்த்த அநேகருடைய வாழ்வில் வந்தபோது இனி வாழ்க்கை வேண்டாம், இனி இந்த இயேசப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்வையே மாற்றிக்கொண்டு நித்திய வேதனையில அந்த ஆத்துமாக்கள் அலறி கொண்டிருக்கும் போது இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு வருத்தம், இவ்வளவு நெருக்கம், ஆனாலும் தைரியத்தோட கிருபாசன தண்டையில தேவ பிரசனத்துல வந்து மனம் திறந்து அப்பான்னு கூப்பிட்டு என் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ரட்சித்தவரை, அழைத்தவரை, ரத்தம் சிந்தி உன்னை மீட்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தார்னா இதை போல பெரிய நன்மை இந்த உலகத்தில் இதை விட வேற ஒன்றும் இல்லை. உளையான சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி, வெட்கப்படாதுங்க, பக்கத்துல யாரையும் பார்க்காதுங்க, you and Jesus, நீயும் இயேசுவும், நீயும் இயேசுவும், அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி, எவ்வளவு உயர்த்தி பிடிக்க முடியுமோ. உன் பலவீனத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்படும். இந்த பகல்ல சூழலவே பாராம கரத்தை உயர்த்துகிற உன் கரத்தை அவர் பிடிப்பார். நான் கரத்தை உயர்த்துவதற்கு யாரையோ பிரியப்படுத்துவதற்கல்ல, நன்மை செய்த தெய்வத்திற்கு என் கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக நன்றி என்று சொல்லி, அவர் செய்த நன்மைக்காக நன்றி என்று சொல்லி முழு மனதோடு, எதை கண்டப்பா இவ்வளவு மேன்மை என்னை படுத்தினீங்க, எதை கண்ட ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை தப்பு வித்தீங்க, எல்லாம் உங்க கிருபை. நீங்க மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா, உம்முடைய அன்பு மாத்திரம் என்னை தேடி வராம இருந்திருந்தா, உம்முடைய கரம் மாத்திரம் என்னை அரவணைக்காமல் இருந்திருந்தால் என்றைக்கோ புதைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் அட்டையாளம் இல்லாம நாங்க போயிருப்போம்ப்பா. ஆனா உம்முடைய பாசம், உம்முடைய அன்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய விசாரிப்பு, உம்முடைய காருண்யம், நீர் என்னை தாற்ற நினைக்கும் போது, நீ என்ன தாங்க நினைக்கும் போது, ஆண்டவரே நீர் என்ன நடத்தினதை நினைக்கும் போது, என்ன வார்த்தை சொல்லி என்ன ஆண்டவரை துதிப்பது எனக்கு தெரியல. ஆண்டவரே அபிதமாய் என்னை கனப்படுத்தினி, நன்மை செய்தி. ஆண்டவரே தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு தான் சொல்லணும். மார்போடு அணைத்து ஆறுதல் தந்து தேற்றி, கலங்காது திகையாது, நான் உன் தெய்வம், நான் உன்னை அழைத்தவர், கைவிடுவதில் என்று சொல்லி மார்போடு என்னை அணைத்த போது அம்மான்னு சொல்லதான் ஆசை. அம்மாவை விட அப்பாவை விட எவ்வளவு ஆச்சரியமா நடத்தினர். அப்படியே ரெண்டு கரத்தை அப்படியே மார்போடு ரெண்டு கரத்தை அப்படியே பிடித்துக்கொண்டு கண்களை மூடி, உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் என்னால் நிற்க முடியலன்னு சொன்னா உட்கார்ந்து கொள்ளலாம், there is no any problem. ஆனா தேவ பிரசன்னத்துல கண்ணை மூடி முடிந்த ரெண்டு கரத்தையும் பிடித்துக்கொண்டு உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசைப்பா. நீர் என்னை சுமந்ததை நினைக்கும் போது, என்னை தோளில் சுமந்த நினைக்கும் போது
ஓ ரத்தராதி அந்தனமோ எத்தனை நன்மை. ஓ சொல்லுவோமா? தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உமை அப்பான்னு கூப்பிடணும். அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தத யாரும் கண்ணு திறந்து பார்க்காதுங்க. எஸ், என்னால பரிசுத்தாவின் பிரசன்னத்தை முழுமையாய் அவருடைய பிரசன்னம் என் சரீரத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. நான் அனுபவிக்க அவர் பாக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல என்னால் அனுபவிக்க முடியும்னா நம்பிக்கையோடு அவருடைய வீட்டில் வந்திருக்கிற நீ இந்த பகல்ல you can feel the presence of God, you can experience the presence of God. இந்த பகல் ஆவியானவருடைய உலாவுதல் சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சில ஆழத்தில் வேறிட்டு இருக்கிற சில ஆணி வேறெல்லாம் நான் பிடிங்கி எடுக்கிறேன். தோளில் என்னை சுமப்பத பார்த்தா அப்பான்னு கூப்பிடணும். கருவில என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடணும். என்னை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே உமை அம்மான்னு கூப்பிடுவே. சொல்லுவோம் எல்லாரும் கரம் உயர்த்தி. அப்பான்னு கூப்பிடுவே உமை அம்மான்னு கூப்பிடுவே. உமை அப்பான்னு கூப்பிடதா ஆசை. உமை அப்பான்னு கூப்பிடவா. உமை அம்மான்னு கூப்பிடதா ஆசை. உமை அம்மான்னு கூப்பிடவா. சொல்லுமா? கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உமை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும். சொல்லுமா? உமை அப்பான்னு கூப்பிட உமை அப்பான்னு கூப்பிடவா. உமை அப்பான்னு கூப்பிடதா. எஸ் லார்ட். இந்த பகல் எத்தனை பேர் வாய் திறந்து இந்த பகல் அவருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஆலயத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you Jesus. அவருடைய பிரசன்னம் ஆண்டவர் பெரிய பர்வதங்கள் மெழுகு போல. ஜீசஸ் மெழுகு போல. Give the place for the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடு. இந்த பகலெல்லாம் சிலதெல்லாம் உருகி போகும். எஸ், thank you Jesus, thank you Jesus. அப்படியே கரத்தை உயர்த்தி கடைசியா தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சொல்லுமா? கருவில என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும். உமை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உமை அம்மான்னு கூப்பிட
கூப்பிடவா, உமை அம்மானு கூப்பிடதாச, உமை அம்மானு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவே, உமை அம்மானு கூப்பிடுவே, உமை அப்பான்னு கூப்பிடுவே, உமை அம்மானு. ஓ, இந்த பகல்ல புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உன் பிரச்சனையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகல பெரிய மலைகள் உனக்கு முன்பாக தோன்றுகிற பெரிய மலைகள் ரெண்டு கரத்தோடு மார்போடு சேர்த்து பிடித்து ஆண்டவரே இருதயத்துல சுமந்து 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 நிகதசி சொல்லும் போது சுமை சுமந்து சுமை சுமந்து கழுத்து நோவுகிறது. எஸ், நீ சுமந்து 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 இருதயம் வெடிக்கிறது மாறி அதை யோசித்து யோசித்து ராக்காலங்களில் உனக்கு தூக்கம் இல்லை. இப்படி என் வாழ்க்கையில சபா அனுமதிச்சுட்டாங்களே. ஒரு புறத்தில் முறுமுறுக்கும் இருதயம் உன் இருதயத்துக்குள் ஏவப்பட்டிருந்தாலும் இல்லை, இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பிரச்சனைகளிலும் என் அப்பா என்னை கைவிடாம இன்னைக்கும் என்ன பிழைக்க பண்ணி வைத்திருக்கிறாருன்னா இதிலும் மேன்மையானதை என் வாழ்வில் அவர் செய்வார். ஆண்டவர் மீண்டும் சபையோடு சொல்லுகிறார், ஒரு ஆமான் ஆரவாரம் கொண்டு ராஜஸ்தானத்துல எனக்கு அனுகூலம் இருக்குன்னு சொல்லி ராஜாவோடு வார்த்தையை பேசி ஆரவாரம் கொள்கிற மிருதேகாவே, நீ அதை பார்த்து கலங்காதன்னு சொல்ற. சபையோடு again and again the Holy Spirit inspiring me and to say, சத்ருடைய ஆரவாரத்தை ஆமானுடைய ஆரவாரத்தை பார்த்து வாசல் காக்கிற மிருதேகாவே, நீ கலங்காத. come on come on come on. பிரச்சனையை பார்த்து தெய்வ ஜனமே, தேவ பிள்ளையே, என் குமாரனுக்கு என் குமாரத்திக்கு என் வீட்டில் என் வேலையில் என் பிசினஸ்ல இப்படி வந்துட்டு சொல்லி அதை பார்க்கிற ஆமானிய கூட்டம் ஆரவாரம் கொள்வதை பார்த்து நீ கலங்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் நீ அல்லேலூயான்னு சொல்லி, சத்துரு சிரிக்கிறானா அல்லேலூயான்னு சொல்லு, அவமதிக்கிறானா அல்லேலூயான்னு சொல்லு, சிறையிருப்புல பிடிச்சு உட்கார வைத்துட்டானா அல்லேலூயான்னு சொல்லு, பிசினஸ்ல வழியே தெரியலையே, ரோடாவியானவர் வெளிப்படுகிற ஒரு வார்த்தை தொழில் சம்பந்தமாய் அனுதின தேவைக்காக தடுமாறி கொண்டிருக்கிற அனுபவத்தை தரிசித்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்டதை உத்தமத்தோடு நீ நிறைவேற்றுவதில் தரித்திரு. இதோ வேளை வந்தாயிற்று, வேளை வந்தாயிற்று. புறம்பே இருந்த கற்சாடியை உள்ள கொண்டு வந்து அந்த கற்சாடியை நிரப்பி அந்த கற்சாடியிலிருந்து நன்மையை பரிமாறினது போல இன்றைக்கு அனுதின தேவைக்காக எங்கேயோ புலம்பி புறம்ப கிடக்கிற பின்னாடி கிடக்கிற அனுதின ஆகாரத்திற்காக உன்னுடைய ஃபினல், உன்னுடைய வாகன பெட்ரோல், வாகனத்துக்குரிய எரிபொருளுக்காக கூட நீ ஏங்குகிறாய். இந்த பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், குறைபட்டு கிடக்கிற வெளியே கிடக்கிற அந்த கற்சாடி மேல கண் பதிக்கப்பட்டது போல இந்த பகல்ல தொழில் ரீதியாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல என் கண் பதிக்கப்பட்டாயிற்று. எஸ், உன் மேல என் கண் பதிக்கப்பட்டாயிற்று, என் கண் பதிக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் தெளிவா உரைக்கிறார், அவருடைய கண் பதிக்கப்பட்டால் உத்தரவு புறப்படும், உத்தரவு புறப்படும். நீ இருக்கிற இடத்துல நன்மையை பார்ப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உத்தரவை புறப்பட்டு விட்டேன், உத்தரவு அருளி செய்து விட்டேன், உனக்காய் உத்தரவு கட்டளையிட்டு விட்டேன். நிரப்ப வேண்டியவங்க கற்சாடியை நிரப்புவாங்க, நிரப்புவாங்க, நிரப்புவாங்க. உன் கண் காண
உன் தோல்வியை பார்த்து நீ விட்டு விட்டு போவதை பார்ப்பதற்கு சுற்றிலும் கண்பதித்திருக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ இருக்கும் இடத்தில் உன் கற்சாடி நிரப்பப்படும். அதை சத்துருக்கள் பார்ப்பார்கள். இது என்ன பேரானந்தம், இது என்ன வினோதம், நிரப்பப்படுகிறது. எஸ், பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி உண்டு, கையின் பிரயாசத்தில் ஒரு உயர்வு உண்டு. எஸ் எஸ் எஸ், ஆவியானவர் தெளிவா உரைக்கிறார். தெளிவா எஸ், அதை பார்த்து பார்த்து நான் ருசிக்கிறேன். எஸ், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களிகூர்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய பிரசன்னத்தில் நான் களிகூர்ந்து கொண்டு சொல்லுகிறேன், நீ இருக்கும் இடத்தில் கட்டளை உனக்காக புறப்பட்டாயிற்று. நிரப்ப வேண்டியவர்கள் அதை நிரப்புவார்கள். சத்துரு களவாண்டு போனானா அவன் திருப்பி கொண்டு வருவான். கொள்ளையடித்து போனானா திருப்பி கொண்டு வருவான். பதறாத ஆத்துமாவே, பதறாத. பிசினஸ்ல ஜெயம் உண்டு, பிசினஸ்ல ஜெயம் உண்டு. உன் தொழில வளர்ச்சி உண்டு. இப்ப சேர்ந்து சொல்லுவோமா? குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஏவுகிறான். ஆண்டவர் சொல்ல, குறைவு இருக்கிற இடத்தை நிரப்புவதற்கு நான் அசுத்திரம் ஆள் அனுப்பி ஆயிற்று. வேலைக்காரர்களுக்கு கட்டளை விட்டு ஆயிற்று. தூதர்களுக்கு நான் கட்டளை விட்டு ஆயிற்று. எந்த பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னாயோ, இதற்கு பிற்பாடு, இந்த வினாடிக்கு பிற்பாடு நீ அந்த பிசினஸ் வளர்ச்சியை உன்னை தேடி வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். தேவ பிரசன்னம் அந்த தொழில் ஸ்தலத்தில், அந்த பிசினஸில், நீ கையிட்டு செய்யும் வேலையில், மிருக சம்பத்தின் ஆசீர்வாதத்தில் நீ செய்யும் எந்த தொழிலானாலும் அது தேவனுக்கு பிரியமான வேலையா இருக்கிறதுனால. எஸ் 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 எஸ், come on. Yes, yes, பிரசன்னம் கடந்து சொல்லுகிறது. உன்னால் செய்ய முடியாத இடத்தில், உன்னை கொண்டு சாதிக்க முடியாத இடத்தில் தேவ பிரசன்னம். ஜீசஸ், எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எப்போமா? எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீர் இவ்வளவா நேசிச்சீங்க. சொல்லுமா? எதை கண்டு என்ன இவ்வளவா. ஒரு விசை கூட. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எத்தனை நன்மை, எதை கண்டு என்ன நீ இவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்ன நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி. கரமுயர்த்தி உமக்கே நன்றி. கரமுயர்த்தி ஆரவாரத்தோடு நன்றி, உமக்கே நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. ஒரு விசை கூட. நன்றி, உமக்கே நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியில புறக்கணிக்கப்பட்ட நீ தொழில, உன் தொழில புறக்கணிக்கப்பட்ட தொழிலா பார்க்கிறாங்க. இந்த தொழில இவங்க முன்னேறுவதில்லை. இந்த கூலி வேலையை செய்து இவங்க முன்னேறுவதில்லை. இந்த ஸ்தாபனத்தை நடத்தி இவர்கள் முன்னேறுவதில்லை. அப்படி புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற ஒரு கற்சாடியை போல் இன்றைக்கு உன் தொழில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க, இரவு பகலா நான் பிரயாசப்படுறேன், நான் பெருமைச்சுடுறேன், நான் எவ்வளவோ வேகமா துரிதமா என்னெல்லாம் உத்தி செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன், புலம்புறேன், அழுறேன், ஓடுறேன். வாகனத்துக்கு எரிபொருளுக்கு கூட பணம் இல்லை, அது உண்மைதான் பாஸ்டர். என் தின தேவைகளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பேசக்கூடிய அளவில், யோசிக்கக்கூடிய அளவில் என் நிலை காணப்பட்ட உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னில் பின்னோக்கத்தோடு இந்த தொழிலில் இனி ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு உற்று பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கும் அதே இடத்தில் நீ செய்யும் தொழில் உனக்காக என் தேவன் கட்டளையிட்டு விட்டார்.
எலியாவுக்காக காகத்தோடு கர்த்தர் கட்டளையிட்டார். காகங்களோடு, ஒரு காகம் அல்ல, காகங்களோடு. இந்த பகல்ல நீ செய்யும் வேலையில், நீ டீச் பண்ற இடத்துல, நீ வேலை செய்யற இடத்துல கொஞ்சமா தான் உனக்கு வருமானம் இருக்கு. அந்த வருமானம் இட் வில் மல்டிப்ளை. உன் கரத்தில் இருக்கிற கொஞ்சம் வருமானம் பெருகும். மீதமெடுக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கற்சாடி நிரப்பப்பட்டது. நிரப்புறது வரையிலும் ஒன்றும் பேசல. நிரப்பின பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், இப்ப எடுத்து பரிமாறுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிரப்பி தருவேன், கை நிறைய தருவேன். உன் கடன் பிரச்சனை மாறும், பொருளாதார நெருக்கடி நீங்கும். உன் தொழில் வெளிப்பார்வைக்கு ஹோஹோன்னு சொல்லுகிற ஒரு நிலை வராவிட்டாலும் நீ ஹோஹோன்னு வாழக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவராஜ்யத்தின் முன்னிலை வகிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி ராப்பகலாய் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அளவில் ஒரு ஜெப அபிஷேகத்தை உன் சிரசில் வைத்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு தொழில் அதிபராய் மாறுவாய். உன்னோடு அநேக தொழில் செய்கிறவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அளவில் உன் நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும். ஓ Jesus, thank you Lord. மாறும் மாறும் மாறு. நீ சொல்ற கூலி வேலை 1000 ரூபாய் சம்பாதிச்சு என்ன பாஸ்டர் செய்ய முடியும்? நோ 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 நோ. ஆண்டவர் சொல்ற 100 ரூபாய் போதும், 100 ரூபாய் போதும். அவர் ஆசீர்வதிச்சா 100 ரூபாய் போதும். அப்ப 1000 ரூபாய் கூடுதல் நீ வாங்குகிறாய். இப்ப கேள், ஆண்டவரே நான் புறம்ப கிடக்குறாப்பா, எங்கேயோ வேண்டான்னு, ஓ காலியான ஒரு பாத்திரமா இருக்கிறப்பா, ஜஸ்ட் ஃபில் மீ லார்ட். ஒரு வார்த்தை கேட்போம், ஆண்டவரே நான் உபயோகமற்றவனாய் வெறுமையா என் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கப்பா, யாருக்கும் வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். இந்த பகல் ஆண்டு வச்சு நான் நிரப்ப விரும்புகிறேன். எத்தனை பேர் நிரப்புவதற்கு இடம் கொடுக்குறீங்க? ஆண்டவர் நீங்க நிரப்பினா அடுத்து என் வாழ்வில் வெறுமை இராது, மற்றொரு ருசியை கொடுப்பேன். எல்லாரும் பிரமிப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. வேதம் சொல்கிறது, மணவாளனை அழைப்பித்து, ஓ அந்த மணமக்களை அழைப்பித்து, from where you get this so precious wine, இந்த திராட்சரசம் எங்கிருந்து இவ்வளவு ருசியானது எங்கிருந்து கிடைத்தது என்று சொல்லி அழைத்தது போல உன்னில் உண்டாகிற மாற்றத்தை பார்த்து அநேகர் உன்னோடு கூட வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஒருமித்து ஆராதனை செய்வார்கள். இன்னைக்கு கேட்கிற நீ ஒரு ஜெப அபிஷேகத்தோடு தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு ஆலயத்தில் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாய், உன் தொழில்களை செய்வாய். அந்த இடங்களில் தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஓ அநேக தொழில் செய்கிறவர்கள், ஓ தொழில் அதிபர்கள் உன்னோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஜீசஸ், இது சம்பவிக்கும், இது சம்பவிக்கும். தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தை அப்படியே சம்பவிக்கும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இதுவரையில் உம்முடைய பிரசன்னத்தில் நீர் எங்களை மறைத்துக் கொண்டிருந்ததற்காய் நன்றி. ஆராதனை உலாவினீர், வார்த்தைகளை தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள பகுதியில் உம்முடைய மகத்துவம் உள்ள பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.